ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோ மூலமாக பிகினர்ஸ் தொடக்க நிலையில் உள்ளவங்க இங்கிலீஷ் த ஹிந்து படித்து எப்படி தங்களை ப்ரொமோட் பண்ணிக்கலாம், இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத என்னுடைய அனுபவத்திலேருந்து ஷேர் பண்ணிக்கிட போகிறேன். 1986 நான் இந்த ஹிந்து இங்கிலீஷ் வாங்கினேன். வாங்கிட்டு பக்கத்தில் நீங்கள் மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு எம்பளம் இருக்கும். வலது பக்கத்தில் அந்த எம்பளத்தில் யானை படம் போட்டிருக்கோம். யானையை பார்த்து முறைச்சி தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். STARE ஸ்டார் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு செய்தி என்னால் வாசிக்க முடியல, புரிஞ்சுக்கிட முடியல. இதுதான் என்னுடைய நிலைமை. இப்போ இந்த நிலைமையிலேருந்து நான் இந்த அளவுக்கு வசந்திருக்கேன்னு சொன்னால் அதுக்கு இங்கிலீஷ் த ஹிந்துவும் ஒரு காரணம். நம்ம எல்லோரும் எனர்ஜியை செலவழிக்கிறோம், டயத்தை செலவழிக்கிறோம், ரொம்ப நல்ல விஷயம். பேப்பரையும் வாங்கினா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். முதல்ல பேப்பர் வாங்கணும் சார். பேப்பர் வாங்கி முடித்த பிறகு ஆண்ட்ராய்டு ஃபோன், இப்போது ஆண்ட்ராய்டு ஃபோன் இல்லாதவங்க நிறைய பேர் இல்லை, எல்லார்ட்டையும் ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது. இதில் 2 டிக்ஷனரியாக இன்ஸ்டால் பண்ணணும். ஒன்று மெரியம் வெப்ஸ்டர்ஸு, இது முழுக்க இங்கிலீஷில் இருக்கும். இது ஆஃப்லைனில் ஃபங்க்ஷன் பண்ணும். இன்னொன்று தமிழ் விளக்கம் கொடுத்த ஒரு டிக்ஷனரி, அது தா அப்படிங்கிற தமிழையும் ஸ்லாஷ் போட்டு அப்படிங்கிற இங்கிலீஷ் வார்த்தையும் கொண்டதாக இருக்கும். இந்த டிக்ஷனரியை 2 இன்ஸ்டால் பண்ணணும். இந்த 2 டிக்ஷனரியில் உள்ள சாலியன் ஃபீச்சர், சிறப்பு அம்சம் என்னன்னு சொன்னால் இது ஆஃப்லைனில் ஃபங்க்ஷன் பண்ணும். இந்த 2ஐயும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை எடுத்து வச்சிட்டீங்க. எ 1000 மைல் ஜேர்னி பிகின்ஸ் வித் எ சிங்கிள் ஸ்டெப்பு. இப்போ அடுத்த ஸ்டெப்பு எந்த மாதிரி படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது தான். ரொம்ப சிம்பிளுங்க. தலைப்பு செய்திகள், அதுவும் படம் போட்ட தலைப்பு செய்திகளை வாசிச்சிங்கன்னா நம்முடைய இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஸ்டெடியாகவும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 24/4/2020 பேப்பர் 2ஆம் பக்கத்தில், இது ஆன்லைன்லேயும் கிடைக்கும், அதுவும் உங்களுக்கு தெரியும். 2ஆம் பக்கத்தில் ஒரு தலைப்பு செய்தி, நவ் ஃப்ரீ ஃபுட் வித் எக் அட் அம்மா உணவகம். அம்மா உணவகத்தில் முட்டையும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. 1ஆம் பக்கத்தில் 2 டெத்ஸ் 54 நியூ கேசஸ் ஆஃப் COVID-19 இன் தமிழ்நாடு. 2 பேர் இறந்து போயிருக்காங்க, 54 பேருக்கு COVID-19 தட் இஸ் கொரோனா வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த செய்தி தான். இதுவும் புரியும். இது நமக்கு எல்லாம் புரியுங்க, முயற்சி பண்ணால் எல்லாமே புரிய ஆரம்பிச்சிடும். அப்புறம் 4th பேஜில் அந்த தலைப்பு செய்தியை வாசிக்க வேண்டாம், டாப்பில் படம் மட்டும் இருக்கும். அந்த படத்தில் ஒரு சைக்கிள் படம் போட்டிருக்கோம், பின்னால் ஒரு பெட் அனிமல் இருக்கும். அந்த படத்துக்கு கீழே ஒரு சின்ன சப்டைட்டில் இருக்கும். எ மேன் சைக்கிள்ஸ் ஹோம் வித் ஹிஸ் பெட் ஆஃப்டர் பேயிங் எ விசிட் டு த கவர்மெண்ட் வெட்டினரி ஹாஸ்பிட்டல் இன் வேப்பேரி. வேப்பேரியில் உள்ள கவர்மெண்ட் வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு திருப்பி வர்ற வழியில் அந்த பெட்டை பின்னால் கேரியரில் உட்கார வச்சுட்டு ஒருத்தர் சைக்கிளில் போகிறாரு. இதை படம் பார்த்துக்கிட்டே நீங்கள் புரிஞ்சுக்கலாம், வாசித்தா இன்னும் நல்லா புரியும். இது இப்போ நான் சொன்னது ஒரு நிலை, ஒரு ஸ்டேஜ். அடுத்த ஸ்டேஜ், அடுத்த கட்டம். செய்தி எப்படி இருக்கும்? செய்தி பெரும்பாலான செய்தி 2 விஷயத்தை உள்ளடக்கிறவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்கும். ஒன்று ப்ரெசன்ட் டென்ஸ், அது நிகழ்காலத்திலே சொல்லப்பட்டிருக்கும். ஏன் நிகழ்காலம் அப்படின்னு கேட்டால் 2-3 காரணங்கள் சொல்லலாம். கம்பர் சொல்லுகிறார், திருவள்ளுவர் சொல்லுகிறார், அவர் இப்போவும் சொல்லிக்கிட்டு இருக்காரு, இனிமேலும் சொல்ல போகிறார் அப்படிங்கிற அர்த்தம். அப்புறம் கிரிக்கெட் கமெண்ட்ரியில் ரவி சாஸ்திரி கமெண்ட் பண்ணும்போது, கிரிக்கெட்டர் கமெண்ட் பண்ணும்போது பெரும்பாலும் நிகழ்காலத்தையே அவர் இங்கிலீஷில் பயன்படுத்துவார். இந்த 2 காரணங்கள், இன்னும் நிறைய காரணங்கள் இருக்குது. ஒரு காரணத்தை மட்டும் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நான் வேலைக்கு போகிறேன்னு வச்சுக்கிடுங்களேன். வேலைக்கு போகிறேன், இனிமேலும் போவேன், ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் வேலைக்கு போவேன் அப்படிங்கிறது அர்த்தம். இந்த ஒரு பொருளை வச்சுக்கிட்டு தான் அவங்க ப்ரெசன்ட் டென்ஸில் நிறைய பயன்படுத்துகிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். 2ஆம் பக்கத்தில் குட்டி செய்தி லெஃப்ட் கார்னரில் ஆட்டோ டிரைவர்ஸ் சீக் ரிலீஃப். ஆட்டோ டிரைவர்ஸ் நிவாரணம் கேட்டு விண்ணப்பிச்சிருக்காங்க. அப்புறம் HC தட் இஸ் ஹைகோர்ட் சீக்ஸ் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஆன் மிஸ்ஸிங் கேர்ள். அதாவது ஒரு காணாமல் போன ஒரு பெண்ணை பற்றின ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை ஹைகோர்ட்டு கேட்டிருக்கு அப்படிங்கிறது அந்த செய்தியினுடைய இது போக 2ஆம் பக்கத்தில் லெஃப்ட் சைடு கார்னரில் குட்டி செய்திகள், கப்புள் சன் கில்டு, ஒரு கப்புளும் அவனுடைய மகனும் கொல்லப்பட்டிருக்காங்க, 6 ஹெல்டு. இது பேசி வாய்ஸு. இந்த 2 செய்திகளும் பேசி வாய்ஸு. இது பேஸ் வாய்ஸு அப்படிங்கிறது நமக்கு முதல்ல புரியாமல் இருக்கலாம், அந்த இலக்கணமும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அதை பற்றி கவலைப்படக்கூடாது, அதை இக்னோர் பண்ணிடணும். இது என்ன பண்ணலாம்னா, கீழே உள்ள செய்தியை வாசிக்கும்போது அது பேஸ் வாய்ஸ் அப்படின்னு நம்ம புரிய ஆரம்பிச்சிடும். அந்த இலக்கணம் தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் புரிய ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட இன்பில்ட் ஸ்டெபிலைசர் என்ன வேலை பார்க்குமோ அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும்.
அதுவும் நீங்கள் வந்து எழுதி பார்க்க ஆரம்பித்தாச்சுன்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு அபிப்பிராயம். எழுதி பார்க்குறது வந்து ரொம்ப கஷ்டம் இல்லைங்க. முதல்ல குட்டி செய்தி ஆரம்பிக்கணும். அப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வளர்த்துக்கிட்டே போகலாம். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிறதும் நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிடுறேன். அப்புறம் வந்து இந்த சீக் அப்படின்னு சொன்னால் தேடுவது அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பட் இந்த இடத்துல நிவாரணம் வேண்டுவது அப்படின்னு அர்த்தம். இது வந்து லிட்ரல் மீனிங் கொள்ளக்கூடாது, ஃபிகரேட்டிவ் மீனிங், நேரடி அர்த்தத்தை கொள்ளாமல் நம்ம வந்து அந்த இடத்துக்கு பொருத்தமாக ஒரு அர்த்தத்தை கொள்ளணும். அதான் இது. கப்புள் சன் கில்டு அப்படின்னு இருக்கும், அவங்க கொல்லப்பட்டார்கள். அப்புறம் வந்து ஹெல்டு அப்படிங்கிற வார்த்தையும் இருக்கும், அது ஏற்கனவே வாசித்தேன். அது வந்து பிடிப்பட்டார்கள், அது கைது செய்யப்பட்டார்கள் அப்படின்னு அர்த்தம். ஏன் கார்னர் செய்தி அப்படிங்கிற கேள்விக்கு நான் 3 பதிலை வைக்கிறேன் உங்கள்கிட்ட. அது ஈஸி டு அண்டர்ஸ்டாண்டு, ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப பிரீஃபாக இருக்கும். அந்த 3 காரணங்கள் ரொம்ப ஈஸியாக புரியும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப பிரீஃபாக இருக்கும், ரொம்ப குட்டியாக இருக்கும். இந்த அப்படியே புரியலைன்னாலும் நம்ம இன்னொரு விஷயத்தை பண்ணி அதை புரிய வச்சுக்கலாம். அது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் வேறு ஒன்றுமே இல்லைங்க. தமிழ் பேப்பரை கொஞ்சம் வாங்கணும். தமிழ் பேப்பரில் இந்த ஹிந்து பேப்பரோட ஒன்றி போகிற பேப்பர் வந்து தமிழ் த ஹிந்து ஒன்று, இன்னொன்று வந்து தினமணி. நான் வந்து தினமணி வாங்குறதுனால அதை வச்சுக்கிட்டு சொல்லலான்னு பார்க்குறேன். இந்த ஹிந்துவும் வாங்கிட்டு இருக்கேன், தமிழ் த ஹிந்துவும் வாங்கிட்டு இருக்கேன். இப்போது இந்த தினமணி பேப்பரில் அது எப்படி படிக்கணும் அப்படின்னா, லெஃப்ட் சைடு கார்னர் 1ஆம் பக்கத்தில் ஒரு செய்தி இருக்கும். அந்த செய்தி வந்து குடும்ப அட்டை இல்லாதவர்களுக்கும் ரூபாய் 500க்கு மளிகை பொருட்கள் வழங்கப்படும். இந்த செய்தியை அதே இடத்துல த ஹிந்துவில் லெஃப்ட் கார்னரில் டாப்பில் போட்டிருப்பாங்க. இதை நீங்கள் வந்து பார்க்கலாம். க்ரோசரி கிட்ஸ் ஈவன் ஃபார் தோஸ் வித்தவுட் ரேஷன் கார்ட்ஸ், அதாவது தோஸ் வித்தவுட் ரேஷன் கார்ட்ஸ் கேன் ஆல்சோ பர்ச்சேஸ் க்ரோசரி அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் வழக்கமும் இருக்கும். அது தலைப்பு செய்தி. உள்ளே படித்தா அந்த செய்தியினுடைய விரிவாக்கம் இருக்கும், எலாபரேஷன் ரொம்ப இருக்கும். இதை தவிர இன்னொன்று, மத்திய அரசு ஊழியர்களுக்கு அக விலைப்படி உயர்வு நிறுத்தி வைப்பு அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கும். இது வந்து தினமணியில் 1ஆம் பக்கத்தில் கீழே டவுனில் வலது பக்கத்தில் இருக்கும். இதுக்கு இணையாக ஹிந்துவில் அதே 1ஆம் பக்கம்தான், அதே வலது பக்கம்தான். அது எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, டிஏ ஃபார் சென்ட்ரல் ஸ்டாஃப் ஃப்ரோசன் டில் ஜூலை 2021. இங்கே ஃப்ரோசன் நிறுத்தி வைப்பு அப்படிங்கிறது ஃப்ரீஸ். நீங்கள் இந்த ஃப்ரீசர் அப்படிங்கிறது ஃப்ரிட்ஜில் இருக்கும், அதை பார்க்கலாம். இப்போ அடுத்த ஒரு கட்டத்துக்கு நம்ம போகிறோம். அந்த கட்டம் என்னென்னா, எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த அடுத்த கட்டம். எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டேன், எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது. இப்போ 2ஆம் பக்கத்தில் ஆட்டோ டிரைவர்ஸ் சீக் ரிலீஃபு. ஆட்டோ டிரைவர்ஸ் வந்து நிவாரணம் கேட்டு அரசிட்ட டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் அந்த செய்தி. இந்த செய்தியை நம்ம வந்து வாசிக்கும்போது, நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதை பண்ணி காட்டுறேன். இதை வாசிக்கும்போது என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், முதல்ல சில வார்த்தைகளை கோடிட்டு காட்டணும். இதுக்கு முன்னால் வந்து உங்கள்கிட்ட ஒரு நோட்டு இருந்துச்சுன்னு சொன்னால், அந்த நோட்டில் வந்து இந்த செய்தியை ஒட்டி வச்சுக்கிடணும். அந்த செய்தியை ஒட்டி வச்சுக்கிட்டு அந்த செய்தியை அந்த செய்தியை வாசித்து அதுக்கு தமிழர்த்தமும் நான் சொல்லி உங்களுக்கு விளக்கமும் கொடுக்க போகிறேன். எந்தெந்த வார்த்தையை நீங்கள் வந்து உங்களுக்கு புரிஞ்சும் புரியாமல் இருக்கும் அப்படிங்கிறது சொல்ல போகிறேன். ஆட்டோ டிரைவர்ஸ் சீக் ரிலீஃப் 24/4/2020 த ஹிந்து இங்கிலீஷ் 2ஆம் பக்கம். மெம்பர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ஆட்டோ ஒர்க்கர்ஸ் சம்மேளன் ஹியர் ஹவ் அர்ஜ்டு த கவர்மெண்ட் டு இன்க்ளூட் ஆட்டோ ரிக்ஷா டிரைவர்ஸ் இன் ரிலீஃப் ஸ்கீம் அண்ட் டிஸ்பர்ஸ் கேஷ் த்ரூ ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸர்ஸ். ஆர்டிஓ ஆஃபீஸ் மூலமாக டிஸ்பர்ஸ் அப்படின்னா விநியோகம், இது கண்டிப்பாக அண்டர்லைன் பண்ணணும். அர்ஜ்டு, ரிக்வஸ்டட், இந்த 2 வார்த்தைகளையும், அதாவது தமிழ்நாடு ஆட்டோ டிரைவர்ஸினுடைய யூனியன் வந்து அரசுகிட்ட என்ன விண்ணப்பிச்சிருக்குன்னா, ரீஜனல் ஆஃபீஸ் மூலமாக எங்களுக்கு வந்து கொஞ்சம் நிவாரணம் வழங்கணும், 1000 ரூபா நிவாரணம் வழங்கணும் அப்படிங்கிறது அந்த செய்தி. நான் செய்தியை தொடர போகிறேன். ஸ்பீக்கிங் டு ரிப்போர்ட்டர்ஸ், CI2 General Secretary M. Shivaji said here on Thursday that only a few drivers and workers were members in Tamil Nadu Welfare Board. So, the government should extend the relief to all workers during the pandemic. The COVID-19 has completely hit normal life of auto rickshaw drivers and workers. அப்படின்னு ஒரு 2ஆம் பக்கத்தில் இருக்கும். இந்த 2ஆம் பக்கம் வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்குது, பரவாயில்லை. It would be welcome to give a relief of ₹1,000 in 2 phases through respective RTOs, that is regional transport officers across the state.
He said and added that they had sent at least 6 mails to government officials, but there was no response to their grievance. இப்போ இந்த ரெண்டாவது பேராவில் பேண்டமிக், ஒரு தொற்று நோய் நமக்கு தெரியும், கொரோனா வைரஸு ஹிட்டு அப்படின்னு சொன்னால் நம்மளை தாக்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம், இடிச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம் இல்லை. அப்போ கிரீவியன்ஸ் குறைபாடுகள். அதாவது ரிப்போர்ட்டர்ஸ்ட்டை பேசும்போது சிஐடி ஜெனரல் செக்ரட்டரி எம் சிவாஜி என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ஆட்டோ டிரைவர்ஸ் வந்து கொஞ்சம் பேர் தான் வந்து அந்த இதில் வந்து வெல்ஃபேர் போர்டில் பதிவு பண்ணியிருக்காங்க தன்னோட பேரை. ஸோ பதிவு பண்ணாதவங்க பேரும் அவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கும் இந்த 1000 ரூபா நிவாரணம் வழங்கணும் அப்படின்னு சொல்லி, அதுவும் ஆர்டிஓ ஆஃபீஸ் மூலமாக வழங்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்திருக்காரு. இப்போ அடுத்தது ஆஸ் எ லாஸ்ட் ரிசார்ட், 3வது பேரா, ஆஸ் எ லாஸ்ட் ரிசார்ட் கடைசி ஆயுதமாக he said the சம்மேளன் may approach the court seeking justice as the pandemic had not only hit the lives of auto rickshaw drivers but also posed a very big question mark on their future. இப்போ கடைசி ஆயுதமாக இந்த சம்மேளனில் உள்ள இந்த ஆட்டோ டிரைவர்ஸ் வந்து கோர்ட்டை வந்து அணுகி இருக்கிறாங்க. அணுகி சீக் அப்படிங்கிறது இந்த இடத்துல அணுகுதல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அவங்க வந்து ஒரு நீதியை வேண்டி சீக்கிங் ஜஸ்டிஸ் இந்த நிவாரணத்துக்கு. அப்புறம் வந்து போஸ் அப்படிங்கிறது நீங்கள் வந்து போஸ் கொடுக்கறதில்ல, இது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் சேலஞ்சு, அதாவது இது எங்களுக்கு ரொம்ப சேலஞ்சாக இருக்குது, சவாலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறார், பேசியிருக்கார். இதாங்க அந்த செய்தி சுருக்கம். இது போக நான் ஒரு சில தலைப்புகளை கொடுக்கலான்னு பார்க்குறேன். அதே 2ஆம் பக்கம் தான் பிஹெச்சி சீல்டு ஆஸ் எ நர்ஸ் டெஸ்ட் பாசிட்டிவ். ஒரு நர்ஸுக்கு கொரோனா வைரஸ் வந்ததுனால பிரைமரி ஹெல்த் சென்டர் வந்து சீல் வைக்கப்பட்டு இருக்கிறது. இது பேஸ் வாய்ஸு. 2 who fled center on lockdown get bail. 2 பேர் வந்து இந்த சோசியல் மீடியாவில் கிண்டல் செஞ்சு பதிவு பண்ண 2 பேரும் ஃப்ளேடு அப்படின்னு சொன்னால் கிண்டல் செய்கிறது, பெயில் அதாவது தோஸ் who fled center on lockdown get bail, அவங்களுக்கு பெயில் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது இந்த செய்தியினுடைய தமிழாக்கம். இதே 2ஆம் பக்கம் இன்னொரு தலைப்பு செய்தி, பனானா மண்டிஸ் டு ஃபங்க்ஷன் அட் 3 லொக்கேஷன்ஸ். 3 இடங்களில் பனானா, அதாவது நிறைய ஹோல்சேல் கொள்முதல் பண்ணி விற்கக்கூடிய அந்த மண்டியிலேருந்து 3 இடத்துல அது ஃபங்க்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கோர்ட் டினைஸ் பெயில் டு 72 இயர் ஓல்டு மேன். 72 வயது கோர்ட் வந்து பெயில் கொடுக்க மறுத்திருக்கு. இப்போ இந்த மாதிரி தலைப்பு செய்திகள், சில தலைப்பு செய்திகள் நமக்கு புரியாமல் இருக்கலாம், சில தலைப்பு செய்திகள் புரியவும் செய்யலாம். கொஞ்சம் டிக்ஷனரி வச்சுக்கிட்டு பார்க்கவும் செய்யணும், அந்த பேப்பரை வச்சு இது பண்ணணும். மொத்தத்தில் என்னென்னு சொன்னால், பேப்பர் வாங்கணும், அந்த பேப்பர் வாங்கி அதை கொஞ்சம் கொஞ்சமாக பயன்படுத்தி ஒரு 20% புரிஞ்சா கூட நீங்கள் பெரிய வெற்றி. ஏங்க 10% புரிஞ்சா கூட பெரிய வெற்றி. ஏன்னா வெற்றிங்கிறது உடனே வந்துடாது. இது வந்து நான் ராகுல் டிராவிட் அதை சொல்லியிருக்காரு, லேர்ன் டு ஃபெயில் அப்படின்னு சொல்லி ஒரு சமீப காலத்தில் ராகுல் டிராவிட் ஒரு லெக்சர் பண்ணும்போது சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ நிச்சயமாக வந்து பிகினர்ஸுக்கு ரொம்ப பலனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை தெரிவித்து, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டுட்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.